ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். எஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிற படம் துல்கர் சல்மான், கல்யாணி பிரியதர்ஷன், அருண் குரியன், நெஸ்லான், சாண்டி, இப்படி பலரோட நடிப்பில் ஜேக்ஸ் விஜய், மியூசிக்கில் சமன் சாக்கோ, எடிட்டிங்கில் நிமிஷ் ரவி, சினிமாட்டோகிராஃபியில் சந்தியா பாலச்சந்திரன், டாமினிக் கருண், ஸ்க்ரீன் பிளேயில் டாமினிக் கருண் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மலையாள படம். நம்ம பார்த்தது தமிழில் தான், தமிழ் டப்பிங்கில் தான். எஸ், நான் பார்க்க போகிற படம் லோகா சாப்டர் 1 சந்திரா. ஏமா சந்திரா நீ இல்லம்மா, இது வேற சந்திரா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிளியே கிளியே மணி மணி மேலே தூவி வீட்லயே படுத்திருந்திருக்கலாம். லோகா லோகா படத்தோட கதை என்ன? ஆக்சுவலி லோகா சாப்டர் 1 சந்திரான்னு போடுறாங்க. ஸோ நமக்குலாம் சந்திரா அப்படின்னு சொன்னாலே வட சென்னை ஆண்ட்ரே ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ சதற விட்டுருப்பாங்க, மிரட்டெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட சந்திரா வர கல்யாணி பிரியதர்ஷன் மிரட்டி இருக்காங்களா அப்படின்னா எஸ், மிரட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை என்ன, எப்படி சொல்கிறது? இந்நேரத்துக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் ட்ரெயிலரில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு அபரிவிதமான அற்புத சக்தி கொண்ட ஒரு பெண் தான் இந்த படத்தோட ஹீரோயினே. அந்த ஹீரோயினி தான் கல்யாணி பிரியதர்ஷன். அவங்க என்ன பண்ணுறாங்க? லோகா அப்படின்னா என்ன? லோகா அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு கம்பெனி முத்திரையோ லோகோவோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லோகா அப்படின்னா லோகம், பூமி அப்படின்ற ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். பட்டு பச்சே சேட்டன் யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஆமாம், எஸ், உண்மையிலே நிறைய சேட்டங்கள் படங்கள்னாலே ஸ்க்ரீன் பிளே சதற விட்டுருப்பாங்க, மிரட்டி விட்டுருப்பாங்க. தமிழ் படங்களுக்கு படம் எடுக்க தெரியல இப்படிலாம் சொல்லிட்டு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களை நம்பிவிட்டு இந்த படத்துக்கு போகாதீங்க. எஸ், ஏன்னா இந்த படம் பார்த்து ட்ரெய்லரில் அவள் பறக்கிறாடா அப்படின்னு சொல்லும் போதே கட் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த வினா போனவன் என் நம்பி அருணால். எஸ், சீரியஸ்லி ஒரு 75% ஃபுல்லாகிடுச்சு. போன இடத்துல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. என்னவோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான். ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் அந்த முதல் 1 மணி நேரம் தள்ளு 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 தள்ளுன்னு கிளியே கிளியே மணிமலி மேலே தூவி கடடான்னு அப்படியே உருட்டுறாங்க உருட்டுறாங்க உருட்டுறாங்க. அதாவது நம்ம ஊர்களில் ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துப்பாங்க அந்த கேரக்டரைசேஷன். டக்கு 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 டக்குன்ட்டு படத்து ஜெட்டு வேகத்தில் போகும். அது ஃபீல் குட் படமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆக்ஷன் த்ரில்லராக இருந்தாலும் சரி. பட் இவங்க உருட்டு 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 உருட்டுற உருட்டில் நான் நினச்சேன் எவ்வளோ கிளைமேக்ஸ் வரைக்கும் இப்படி தான் விட்டுவாங்களோ அப்படின்னு. பட் நல்ல வேறு இன்ட்ரோலுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி அந்த பீக்கில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தாங்க. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அந்த முதல் 1 மணி நேரத்தை நீங்கள் சகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர்ற அந்த 1.5 மணி நேரம் படத்தை உங்களால் ரசிக்க முடிஞ்சது அப்படின்றதான் என்னோட நேர்மையான கருத்து. எஸ், படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒருத்தர் நான் போதைப் பொருட்களை ஒழிக்க போகிறேன், கேங்ஸ்டர் படமாக எடுத்து கேங்ஸ்டரில் பூரா நான் கொள்றேன்ற பேர் நம்மளை கொண்டுகிட்டு இருக்க ஒருத்தர் இருக்கார்ல, LCU அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்க மாதிரி. அதே மாதிரி ஒரு பக்கம் மகாபாரதத்தை எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு கல்கி அப்படின்னு ஒரு அவதாரத்தை எடுத்து அதன் மூலமாக ஒரு LCU கிரியேட் பண்ணாங்களா, KCU, அதுக்கு பேர் ஏதோ ஒரு பேர். அதே மாதிரி இவங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம தமிழில் லோகேஷ் இருக்காப்புல, அவங்க கன்னடமா தெலுங்கா தெரில, சரி ஓகே ஏதோ ஒரு லாங்குவேஜ் அங்கேருந்து எடுக்கிறாங்க. ஸோ நாம் மட்டும் என்ன இழிச்சு வாயிலுவா, நம்ம வட்டாபி சொல்கிற மாதிரி நீ டபுள் ஆக்ட் நேனேன்ட்டு இழிச்சு வாயிலுவா அப்படின்ற மாதிரி பிரேமலு படத்தோட ஹீரோ தூக்கி போட்டு இதுவும் ஒரு என்ன சொல்கிறது LCU மாதிரி இதை ஆமாம் இதையுமே LCUன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். லோகான் படம் பேர் வச்சுருக்காங்க. ஸோ LCU லோகா சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு வைப்பாங்களான்னு தெரில, இல்லை டாமினிக் அருண் டேரக்டர் ஆகாரு, ஸோ DCUன்னு வைப்பாங்களான்னு தெரில. பட் படத்தோட கான்செப்ட் இதுதான். ஃபஸ்ட்டு சந்திரா இன்ட்ரோ பண்ணிங்கன்னா சந்திரா யார் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. எஸ், அந்த 1 மணி நேரம் கழிச்சு வர அந்த 1/2 மணி நேரம் இருக்குல்ல, சந்திரா யாருன்னு சொல்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தாங்க பின்னி படுறதுக்கு ஒரு சின்ன பொண்ணு. சீரியஸ்லி கல்யாணி பிரியதர்ஷன் அதை படத்தோட ஆரம்பத்தில் இது 2-3 சீனில் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இங்கே போயிருக்கும். ஒரு சீனில் பண்ணியிருப்பாங்க, அது ஒத்துக்கணும் நல்லா இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் அது பத்தலை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இந்த பொண்ணோட ஆக்ஷன் பார்க்கும்போது மிரண்டுட்டேன். அப்படியே ஹேட்ஸ் ஆஃப் அந்த சின்ன பொண்ணுக்கு. அந்த சின்ன பொண்ணை தேடி பார்த்தேன் விக்கிபீடியாவில் எல்லா இடத்துலையுமே. அந்த சின்ன பொண்ணு பேர் கொடுக்கவே இல்லை. தயவுசெய்து அந்த சின்ன பொண்ணு யாருன்னு சொல்லிடுறேன். உண்மையிலே கேரளா ஆடியன்ஸ் இவ்வளோலாம் கத்தி என்ஜாய் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு கேரளா ஆடியன்ஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் இவனும் போட்டு அந்த கத்துறோம், அந்த ஹைப்பரிக்கல் சீனுக்குலாம் அவ்வளோ எலிவேஷன் சீனுக்கு அவ்வளோ கத்துறோம். என் பக்கத்தில் இன்னொருத்தர் நம்மளால் தான் கத்துறாப்புல, அவங்க கத்தவே மாட்டேங்கிறாங்க. பஸ்
ஏன் கத்த மாட்டேங்கிறீங்க? உண்மையிலே நீங்கள் உங்களோட என்ஜாய்மெண்ட் லெவலே அவ்வளவுதானா? ஆனால் அவங்க சொல்லுவாங்க, பாஸ் உங்கள் சைட்லாம் நீங்கள் இவ்வளோ போட்டு எடுக்கிறீங்க, எங்கள் சைட்லாம் அந்த மாதிரி பண்ண முடியறாங்க பாஸ், நேச்சுரலாக படத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நாங்களும் எதிர்பார்க்க முடியுங்களா இந்த மாதிரி அவங்க கத்துற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க அப்படியே பார்த்து பழகிட்டனால இந்த படத்தில் கத்தணும் சீன்களை கூட கத்த விரும்பலையா இல்லை கத்த வரலையான்னு தெரில, மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் தெரில. பட் அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஒரு விஷயம் தான் கேரளா சினிமா பொறுத்த வரைக்கும். நம்ம ரீசெண்டாக ஒரு எம்புரான் படம் வந்துச்சு, அந்த படமே பார்த்துட்டு ஹை பட்ஜெட் படம்னாங்க. அந்த படம் நான் இப்போ 20 நிமிஷம் தாண்ட முடியலனால ஒர்த்தா இருந்துச்சுன்னு சொன்னாலுமே என்னால் தாண்ட முடியலன்றத உண்மை. லூசிஃபர் கூட நான் பார்த்துலான்னு யோசிச்சா கூட என்னால் எம்புரான் 20 நிமிஷம் தாண்டலாடாங்கன்ற லூசிஃபர் எடுக்கணுன்னு இருக்கு. பட் அவங்க நிறைய ஹைப் கிரியேட் பண்ணுவாங்க. குறிப்பாக நம்ம ஆட்கள் இருக்காங்க, இல்லை எப்படா சந்தி சாக்கு கிடைக்கும், தமிழ் சினிமாவை போட்டு உழப்பலாம் அப்படின்னு எழுதுவாங்க, மறுபடியும் எழுதுவாங்க, பேசுவாங்க. இப்போல்லாம் அந்த சீன் பண்ணிக்காங்க, தமிழ் சினிமாலாம் வேஸ்ட்டு அப்படின்னு பேசுவாங்க. இல்லை சத்தியமாக சொல்கிறேன், அவங்க இந்த படத்துக்கு இப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னா நம்பிடாதீங்க, அவ்வளோதான் தெரியும். ஜேக் டிசாயோட மியூசிக் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் லிரிக்ஸ் தமிழ் லிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த இன்ட்ரோ வந்து விவேகம் படத்தில் வர்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறீங்கல்ல, அந்த இன்ட்ரோ தமிழில் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய எலிவேஷனாக இருந்திருக்கும். அந்த முதல் 1 மணி நேரம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டோம். அங்கே தான் நீங்கள் கோட்டை விட்டீங்க, ஏதோ டங்குச்சுக்குன்னு போடுறீங்க, ஒரு மண்ணும் புரியலை, டே என்னடா பண்ணுறீங்க, போய் தம்புக்குமே அடிச்சு வந்துடுவா டீட்டோட எனக்கே தோணுச்சு. அந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் வர்ற மலையாள படங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ணி, ஏன்னா பாகுபலியில் இங்கே வந்து அடித்ததுக்கு காரணம் அந்த லிரிக்ஸில் கோட்டை விட கரெக்டாக சொதுக்கினது தான். அது என்ன தெலுங்கு படமாக இருந்தாலும் அச்சசல் தமிழ் படமாக வந்ததுனால அது ஹிட் ஆச்சு. ஓவரால் எல்லா மொழியிலையுமே கேஜிஎஃப் உட்பட இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த படத்தில் மிகப்பெரிய ட்ராபேக். நான் சொன்ன கல்யாண பிரியதர்ஷனோட ஸ்டண்டாக இருக்கட்டும், எஸ் அஃப்கோர்ஸ் துல்கர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல, ஸோ அதுக்காக அவர் மண்டையை காட்டும்போது தெரிஞ்சிச்சு துல்கர் தான் அப்படின்னு. பட் அதில் கொஞ்சம் ஹைப் வச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏதோ என்ன சொல்கிறது, இந்த நம்ம சந்தனம் வந்து ஒரு படத்தில் வந்து லொல்லு சுபமான ஒரு இன்டர்வியூவில் இவரை தெரில, இவர் தான் பீகார் கவர்னர் அப்படின்னு வர, அந்த மாதிரி டக்குன்னு மண்டையை கட்டிட்டு போகிறது வந்து நல்லா இல்லை. இன்னொரு ஹைப் ஏற்றிருக்கலாம். ஸோ அந்த ஹைப் ஏற்றிருந்தா கிளைமேக்ஸில் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே ரோலெக்ஸ்னு சொல்லும் போது இங்கிட்ட இருந்து கமலுக்கு ஹைப் ஏற்றும் போது இந்த ஹைப் இந்த படத்தில் ஃபீல் ஆகலை. ஸோ ஓவரால் இந்த படத்துக்கு வந்து 100 ரூபா கொடுத்து போனது ஒர்த்தா அப்படின்னா 60 ரூபாய்க்கு ஒர்த்து. நல்ல வேலை நான் பைக்கில் போக 30 ரூபா இருக்கும், பட் டாடா ஏசி புக் பண்ணி போனேன், ஸோ 40 ரூபா ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 107 ரூபா செலவு பண்ணி இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்க வேண்டிய விலை 60 ரூபா தான். பட் ஓவரால் ஸ்க்ரீன் பிளே வைஸ், நெக்ஸ்ட்லாம் அந்த பையன் பிரேமுல பையனோட ஆக்டிங் வைஸ், படத்தில் வந்து எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க, நல்லா நடிக்கலாம் சொல்ல முடியாது. பட் அந்த ஸ்க்ரீன் பிளே இன்னுமே, ஏன்னா இது ஒரு நீங்கள் சூப்பர் சீரியஸ் அபரிவிதமான ஒரு 40 சக்தி கொண்ட ஹீரோக்களுக்கான படம் அப்படின்னு காட்டும்போது ஆடியன்ஸ் முதல் சீன்லேயே பரபரன்னு உட்காந்துருப்பான். அந்த 5 நிமிஷம் பாட்டை நீங்கள் கடத்தி கொண்டு வரும்போது ஏதாச்சும் 1-2-3 சீனில் அப்படி ஹைப் ஏற்றி விட்டுருந்தீங்க அப்படின்னா, கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ஹைப்பை பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த படம் தமிழ்நாட்டில் இல்லை பேர்ன் இந்தியாவில் பேர்ன் வேர்ல்ட்லேயே செம்மையாக கல்லா கட்டியிருக்கோம். அந்த ஒரு சின்ன விஷயம் தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ட்ராபேக். ஸோ இதை நம்பி இங்கே தேட்டருக்கு போகலாமா வேணாமா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் தெளிவாக சொல்லிட்டேன், நான் கொடுத்த செலவழித்து 120 ரூபாவில் இந்த படத்துக்கு நான் 60 ரூபா தான் கொடுப்பேன். பட் ஓவரால் இந்த படத்தில் அவங்க மெனக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நல்ல முயற்சி, அற்புதமான முயற்சி. ஸோ சாப்டர் 2 யாரை பற்றி எடுக்க போறீங்கன்னு தெரியல, பட் அந்த படத்தில் இந்த மாதிரி விஷயங்களை கோட்டாடாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய கல்லா கட்டலாம் அப்படின்னு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்காது சரி, லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், மறக்காமல் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவாக இருந்தாலும் படத்தை பார்த்த பிறகும் சரி, பார்க்குற முன்னாடியும் சரி, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ராபினோட நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி திருக்கி விடுங்க. அன்பு காதலன் பாய். மக்களை சொல்ல மறந்துட்டேன், நம்மால் சாண்டி மாஸ்டர் மிரட்டி விட்டுருக்காப்புல. ஹேட்ஸ் ஆஃப் சாண்டி மாஸ்டர், மிரட்டிட்டீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. टाइगर का हुक्म।